வணக்கம் மக்களே. உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற பன்னீர்செல்வம் திமுகவுக்கு வச்ச ஒரு ட்விஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரான பன்னீர்செல்வத்தோட அரசியல் வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்குதுன்னே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வத்துக்கு இடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஸை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து அதிமுகவோட கட்சி அலுவலகத்தில் நிறைய பிரச்சனைகளை செஞ்ச ஓபிஎஸ்ஸால் திரும்பவும் அதிமுகக்குள்ளே இணையவே முடியலை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தியும் எல்லாத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெற்றாங்க. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனித்து விடப்பட்டிருக்காங்க பன்னீர்செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை திமுக அலுவலகத்தில் சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட ஆதரவாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட்டு ஒதுக்க சொல்லி அணுகியதாக சொல்கிறாங்க. அதே சமயம் பன்னீர்செல்வத்தையும் நீங்கள் திமுகவில் இணைக்க வேண்டும் என கோரிக்கையும் திமுக தரப்பிலிருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் அந்த அழைப்பை பன்னீர்செல்வம் மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்துட்டுருக்குது. அதிமுகவில் தனக்கு உரிமை கோரி வர ஓபிஎஸோட வழக்கு நிலுவையில் இருக்க இந்த நிலைமையில் பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சி தொடங்கினாங்கன்னா அதிமுகவை திரும்பவும் உரிமை கோர முடியாதுங்கிறதுனால தனி கட்சி தொடங்காமலே இருந்து வந்துட்டுருக்காங்க. திரும்பவும் பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எடப்பாடியோட தரப்பு திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. இதனால் பாஜகவோட தரப்பில் அவங்க போட்டியிடுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே நிலவிட்டு வருது. தற்போது இந்த கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் நடிகர் விஜயோட கூட்டணி வைப்பாங்களான்ற பேச்சுக்களும் எழுந்து வந்துட்டுருக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் தாவேகாவோட தரப்பில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் 2 பேருமே அவரிடமிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பன்னீர்செல்வத்தோட பக்கம் ஒரு சில ஆதரவாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு எப்படியாவது இந்த தேர்தலில் சீட்டு வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் முதல்வரை சந்திச்சிருக்கேன். ஆனால் திமுகவோட தரப்பில் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும்னு சொல்லி நீங்களும் திமுகவில் இணையணும்னு சொல்லி கோரிக்கை வச்சதா சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் என்ன ஆகுங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அழைப்பை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட வருகையால் திமுகவோட வாக்குகள் சிதறுங்கிற பயத்தில் திமுக தலைமை இருக்கிறதாகவும் அதிமுக கட்சியை சேர்ந்த பன்னீர்செல்வத்தை தங்களோட கட்சியில் இணைச்சிக்கிட்டா தென் மாவட்டங்களில் ஒரு கூடுதல் படத்தை பெறலான்னு சொல்லியும் திமுக திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஆனாலும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பன்னீர்செல்வம் ரொம்ப தீவிர ஆலோசனையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மக்களே, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.